தேவனுடைய வார்த்தை கற்பாறையை போல உன்னுடைய இருதயத்தில் எழுதப்படணும். அழுது அழுது கண்ணீர் கூட சில நேரத்துல வர்றது கிடையாது. துரோகம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் குப்புற படுக்கிறதே கிடையாது. வழி எங்கிட்டு குத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எவன் குத்துறானும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க, ஒரே மாதிரி. நான் உன்னை அழைத்தது தேவனுடைய பேழையை சுமக்க ஓடிவான்னு சொல்லிதான். நான் உன்னை அழைத்தது தேவனுடைய பேழைக்கு உன்னுடைய தோளையும் கூடுன்னு சொல்லிதான். உன் சொத்துக்கு பங்காளியா வரேன் நான் கேட்கவே இல்லையே. கேட்டனா? கேட்கல. ஆனா நீயும் என்ன சொல்ற? இந்த ஊழியமா, இவனா, இந்த இடமா, இப்படிப்பட்டவனா? இந்த நொடி பொழுது தேவனுடைய வருகை வந்தா என் இருதயத்திற்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையின் கரைப்பட்ட நாட்களை கடந்து பரிசுத்தத்துக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இப்பொழுது மரித்து போனாலும் நான் பரலோகத்துல ஆபிரகாம் மடியில படுத்திருப்பேன்ற நிச்சயம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா! உங்களுக்கு இருக்கா? அதுக்காக தான் உன்னை அழைக்கிறேன். அந்த நிச்சயத்துக்குள்ளேன்னு தான் நான் சொல்றேன். வேற எதற்குமே உன்னை அழைக்கல, வேற எதுக்குமே உன்னை கூப்பிடல. காலையில குளூர்ல அங்கிருந்து ஓட்டி வந்து பொருளையெல்லாம் தூக்கி வந்து மேல சேர்த்தி வைக்க முடியாம இங்கிட்டு வைக்கிறதா அங்கிட்டு வைக்கிறதா 400 கண்ணு 400 வகையில பாக்குது. எங்க வலிய புரிஞ்சுக்கணும். உனக்கு உன் குடும்பம், உன் அப்பா, உன் அம்மா, உன் புருஷன், உன் குழந்தை, சொந்தக்கார வழி. ஒரு ஊழியக்காரனுக்கு 400 கண்ணு பாக்குது. 400 கண்ணு ஒரு 400 கத்தின்னு அர்த்தங்க. 400 கத்தி, 400 பட்டயம். அந்த 400 பட்டயத்தையும் எதிர்த்து தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன். அந்த 400 கத்தியால குத்தப்பட்டவனாத்தான் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். ஒரு படையை நடத்தி செல்லும் பொழுது முத அம்பை நெஞ்சில வாங்க ரெடியா தான் நின்னுட்டு இருக்கேன். முத அம்ப வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். படையை நடத்த முன்னாடி வந்து நின்னு முத அம்பை நெஞ்சில வாங்கி நின்னுட்டு இருக்கேன். என் அருமை சகோதரனை கேட்கிறியா? தமிழ்நாடே கேட்கிறியா? தமிழ் கிறிஸ்தவமே கேட்கிறியா?